Taste Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பல மாதங்களாக பட்டா வழங்காமல் அதிகாரிகள் ஏமாற்றுவதாக கூறி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அடுப்பு வைத்து சமைத்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம். இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த அங்கச்செட்டிப்பாளையம் புதுநகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பட்டா கேட்டு அப்பகுதி மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி பட்டா தருவதாக அதிகாரிகள் கூறியதால் கடந்த மாதம் கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் முன்னிலையில் JCB மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பட்டா வழங்கக் கோரி அதிகாரிகளிடம் கடந்த 1 மாதமாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் பட்டா வழங்காமல் அலைகழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் வீடு இல்லாமல் இருந்து வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தற்பொழுது சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மரக்கட்டைகளை போட்டு அடுப்பு வைத்து உணவு சமைத்தும் பள்ளி மாணவர்கள் புத்தகங்களை கையில் வைத்து படித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கள் பகுதிக்கு பட்டா கொடுக்கும் வரை சாலையில் சமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர் என்று கூறி வருகின்றனர். இதனால் பன்ருட்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.